லைஃப் தமிழ் செய்திகள். இந்த வாரம் சரிகமபா பக்தி பாடல் சுற்றில் ஆட்டோ ஓட்டுநராக செயல்பட்டு வந்த வீரபாண்டியும் பாடியிருக்கின்றார். இவர் தனது வறுமையின் காரணமாக ஆட்டோ ஓட்டி தனது திறமையை வளர்த்து கொண்டவர். இவருடன் பாடுவதற்கு பல போட்டியாளர்களும் விருப்பம் தெரிவிக்கின்றார்கள். தனது திறமையின் காரணமாக அவர் பல முயற்சிகளை செய்து தற்பொழுது சரிகமபா நிகழ்ச்சியில் பாடுவதற்காக முன் வந்திருக்கின்றார். ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற, அதாவது டெடிகேஷன் ரவுண்டாக இருந்தாலும், வில்லேஜ் ஃபோக் ரவுண்டாக இருந்தாலும், பக்தி பாடலாக இருந்தாலும் நான் சாதித்தே ஆகுவேன் என்ற ஒரே மனப்பாங்கில் இவர் செயல்பட்டு வருகின்றார். இரவு பகல் பாராமல் அந்த பாடலுக்கு ஏற்றாப்போல் அவர் தன்னை பயிற்சிக்குள் உட்படுத்துகின்றார். இவரை நடுவர்களும் இவருக்கு பயிற்சி அளிப்பவர்களும் பாராட்டி வருகின்றார்கள். சரிகமபா இறுதி வெற்றியாளராக வீரபாண்டியன் தான் இருப்பார் என்று பலரும் கருதுகின்றார்கள். வீரபாண்டியன் அவர்கள் தனது வறுமையின் காரணமாக ஆட்டோ ஓட்டுநராக செயற்பட்டு வந்தாலும் வெற்றி அடையக்கூடிய திறமையும் பாடக்கூடிய ஆற்றலையும் இவர் வளர்த்து கொண்டார். சங்கீதத்தில் இவருக்கு இருக்கின்ற ஓரளவான ஈடுபாட்டுடன் இவர் சங்கீத துறையில் தான் சாதிக்க வேண்டும் என்பதுவே இவரின் எதிர்பார்ப்பாகும். அந்த வகையில் இந்த வாரம் வீரபாண்டியன் பக்தி பாடலாக எந்த பாடலை தெரிவு செய்து பாடப்போகின்றார் என்பதுவே பலரின் எதிர்பார்ப்பாகும். வீரபாண்டியனும் விட்டு கொடுக்கும் ஒருவர் அல்ல. தனது முழுமையான திறமையை இந்த போட்டியில் வெளிக்காட்டுவார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இது தொடர்பான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.